சார் முதல்ல அடிப்படையா ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க. நவீன மருத்துவம்னா என்ன? ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோ, யுனானி என்கிற மருத்துவம் என்னங்கிறத முதல்ல அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு முதல்ல முக்கியம். விழிப்புணர்வு இருந்தா தான் அவர்கள் எந்த மருத்துவத்தை சூஸ் பண்ணணும், எது சரி, எது தவறு என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நான் அடிப்படையா பேசுறேன். நவீன மருத்துவம் என்பது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லி வருது அப்படின்னா, இது ஒரு ஆங்கில மருத்துவம், இது ஒரு கிறிஸ்துவ மருத்துவம், இது ஒரு வெளிநாட்டு மருத்துவம் என்று முத்திரை குத்தப்படுகிறது. அதுவே தவறு. நவீன மருத்துவம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த மருத்துவம். இது இன்னும் வானத்திலிருந்து குதிச்செல்லாம் வரல, வேற எங்க இருந்துமே வரல. இது சாதி, மதம், இனம், மொழி, இடம் எல்லாம் கடந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இதற்காக உழைத்து உருவாக்கப்பட்ட உலகளாவிய தழுவிய ஒரு மருத்துவம் தான் நவீன மருத்துவம், இல்லைன்னா அறிவியல் மருத்துவம். இந்த நவீன மருத்துவம் அறிவியல் மருத்துவத்திற்கு எல்லாருமே அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதற்காக உழைத்திருக்காங்க. இந்தியர்களும் உழைத்திருக்கிறார்கள், மற்ற ஐரோப்பியரும் உழைத்திருக்கிறார்கள், சீனாக்காரர்கள், ஜப்பான் எல்லாருமே உழைத்த ஒரு நவீன மருத்துவம் இது. அப்ப இந்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மருத்துவம் எது உண்மை, எது பொய், எது சாத்தியம், எது சாத்தியம் இல்லை, எந்த அளவுக்கு இந்த வியாதி இதனால் குணப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியாது, என்ன வளர்ச்சி, நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டதை தள்ளுவது, இல்லை என்றால் டெவலப்மெண்ட் எடுத்துக்கொண்டு கெட்டதை தள்ளுவது, எது உண்மையில் உண்மை என்று நினைக்கிறதோ இப்பொழுது ஆராய்ச்சியின் மூலம் அது தவறு என்று சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று வெளிப்படையாக சொல்லுவது, தன்னைத்தானே உருமாறிக்கொள்ளுகிறது. ஒரு புதிய வடிவத்தை இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் தான் நவீன மருத்துவம். இது ரொம்ப முக்கியம். இதைத்தான் அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நவீன மருத்துவம் என்பது உலகளாவிய எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொது மருத்துவம். இது ஒண்ணு வச்சுக்கங்க. இந்த ஆயுர்வேதா, அலோபதி என்று சொல்ல மருத்துவம் என்னது? அந்த மருத்துவம் எல்லாமே பாரம்பரிய மருத்துவங்கள். அந்த மருத்துவம் அந்த காலத்திற்கு அது சரியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஆயுர்வேதா மருத்துவம் வேதகால அடிப்படை மருத்துவம்னு சொல்றாங்க. ஒரு 500 BC கிறிஸ்து பிறப்பதற்கு முன் ஒரு 500 வருடத்திற்கு முன்பு தோன்றிய மருத்துவம். இந்து சமய கோட்பாடுகளிலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்களின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட இந்து கோட்பாடின் கடைசி வேதமான அந்த அதர்வண வேதத்தினுடைய நீட்சிதான் இந்த ஆயுர்வேதா என்று சொல்லக்கூடியது. அது எதை அடிப்படையாக வைத்து இருக்கிறது என்றால் பித்தம், கபம், வாதம் என்று அதை இந்த மைண்ட், ஸ்பிரிட், பிசிக்கல் பாடி இதையெல்லாம் வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை. முதல் அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்திலே நவீன உலகம் நவீனமாக்கப்படாத காலத்திலே, ஆதி காலத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மருத்துவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய அனுபவத்தின் மூலம் தன்னுடைய மற்றும் இருக்கக்கூடிய பரம்பரையாக வந்திருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட மருத்துவம் தான் ஆயுர்வேதா மருத்துவம். இது ரொம்ப முக்கியம். இதே போலத்தான் யுனானியா இருக்கட்டும், சித்தாக இருக்கட்டும், எல்லாமே பரம்பரையாக வலிக்கப்பட்ட மருத்துவம். இந்த மருத்துவத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது. இந்த மருத்துவத்தில் என்ன இருக்கிறது என்றால் மூட நம்பிக்கைகளும் இந்த மருத்துவம் மதம் சார்ந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். ஆயுர்வேதா மருத்துவம் வேத காலத்தோடு அது கடவுளோடும் சரி, அது இருக்கக்கூடிய அந்த ஒரு அவங்களுடைய மித்தாலஜி, இந்து மித்தாலஜி என்று சொல்லக்கூடிய அதன் அடிப்படை வாதங்களோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிறிது அறிவு, அதில் இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள், அது இந்து மித்தாலஜி என்று சொல்லக்கூடிய ஒன்றுகளும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. எது? இந்த மருத்துவம். இது அறிவியலோடு சார்ந்து வரவில்லை, முழுமையாக அறிவியலோடு இணைந்து வரவில்லை. ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஹோமியோபதி என்பது ஹோமியோபதி ரொம்ப ரொம்ப கெமிக்கலாக இருக்கக்கூடிய வைத்தியம். அது ஜெர்மன்ல உருவாக்குறது, அதையே எடுக்கவே கூடாது. அது டெலிட்டட் மருத்துவம். அது நம்ம நாட்டுக்கே இல்லாத மருத்துவம் ஹோமியோபதி. ஆயுர்வேதா சித்தர்கள் தமிழகத்திலே உருவான மருத்துவம் சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவம், சித்த மருத்துவம். வடநாட்டிலே உருவாக்கி ஹோமியோபதி மருத்துவர்கள் அலோபதி சிகிச்சை அளிக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். ஹோமியோபதி என்று ஒரு குறிப்பிட்ட மருத்துவம் சொல்லக்கூடாது, அது ஆயுஷ்ன்னு தான் சொல்லணும். ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லாம் அனைத்தும் உருவாக்கப்பட்ட ஆயுஷ். அது அப்படித்தான் எடுத்துக்கணும்.